டிஃபனுக்கு ஸ்நாக்ஸுக்கு பண்ணலாம்னு இருக்கேன். இங்கே பாருங்கள், வெள்ளை பணியாரத்துக்கு பச்சரிசி இப்படி எடுத்துக்கணும். இது மேலே உளுந்து, இது மேலே இப்படி உளுந்து வச்சுக்கணும். இதில் கொள்கிற அளவுக்கு உளுந்து வச்சுக்கணும். நான் இப்போ போட்டு அரைச்சி வச்சுட்டேன். அதை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிடணும். இப்படி போட்டுட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிட்டு சுட்டிங்கன்னா வெள்ளை பணியாரம் சூப்பராக வரும். கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து, அதாவது அரிசி ஒரு டம்ளரு அது மேலே கோபுர மாட்டம் உளுந்து வச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு உப்பு போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு சுட வேண்டியதாக நல்லா இருக்கும். இந்த அரைச்சி வச்சிருக்கேன் பாருங்க, இவ்வளவுதான் இருக்கும். 1 டம்ளருக்கு உப்பு தேவையான அளவு பார்த்து, உப்பு தேவையான அளவு போட்டால் போதும். இதான் செட்டிநாட்டு வெள்ளை பணியாரம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் கம்மி. ஆமாம், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும். ரேஷன் அரிசியிலே போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு ரேஷன் அரிசி தான் போட்டேன், நல்ல பச்சரிசி போடலை. ரேஷன் அரிசியில் தான் போட்டேன். அதுவும் நல்லா இந்த மாதிரி எடுக்க வருது. நாங்கள் ஸ்நாக்ஸு கிளம்பி வருது பாரு. பூரி மாதிரி உப்பு. ஆமாம், எண்ணெய் பலகாரம்னாவே கொஞ்சம் உப்பிக்கிட்டு வந்தாதே நல்லது. ஆமாம், அது நீ இப்போ கண்டுபிடிச்சிருக்க. பூரியும் உப்பிக்கிட்டு வரும், இது வெள்ளை பணியாரமும் உப்பிக்கிட்டு வருதா? அப்படியா? இது கொஞ்சம் தண்ணி கலக்கணும் போல இருக்கு எனக்கு, நம்ம தோணும். கொஞ்சம் தண்ணி கலக்கணும், ஆடட் வாட்டர். கொஞ்சம் தண்ணி, பக்குவம் சரியில்லாத மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் இப்படி மூச்சு கூடு மாதிரி வரக்கூடாது, கொஞ்சம் அகலமாக வரணும். அதுக்கு வேற ஏதாவது இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கணுமா? இல்லை, தண்ணி தான் கொஞ்சம் கூட குறைச்சி வரும். நம்ம இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மிளகா துவையல் சூப்பராக இருக்கும். ஆனால் என்னால் இப்போல்லாம் அரைக்க முடியாது. இருக்கிறது எதையாவது வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியது. இதுக்கு சைட் டிஷ் வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்கிறது வந்து மிளகா துவையல் நல்லா இருக்கும். தக்காளி சட்னி இல்லைன்னா மிளகா துவையல் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மம்மி வீட்டில் இப்போ 5-6 பேர் 10 பேர் இருக்காங்கன்னா அதுக்கு எத்தனை உலக்கு மம்மி போடணும்? அதுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி எத்தனை இது வேணுமோ அந்த மாதிரி கலந்து போட்டுக்க வேண்டியது. அப்போ உளுந்த அளவு அப்போ இப்போ இதுக்கும் கூடு மூச்சு கூடு மாதிரி வச்சுருக்கோமா, அது இப்போ ஒரு 2 டம்ளர் இருக்கிறானோ ஒரு 1/4 டம்ளர் உளுந்து. உளுந்தோட அளவு வந்து அதில் 3ல் 1 பகுதி. ஆமாம், இல்லை 4ல் 1 பாகம் தான். 4ல் 1 பாகம் 2 டம்ளர்னா 1/4 உலக்கு போதும். 1/4 உலக்கு போதும். அது எதுக்காக அதோட ஆட் பண்ணிக்கிறோம்? வலுவலுப்புக்காவா? ஆமாம், அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். உளுந்து சேர்த்தாதே பணியாரம் சாப்பிட்டா அதுக்காக. இப்போ கார வடையெல்லாம் அது கனமாக இருக்கணுங்கிறதுக்காகவே அதில் உளுந்து சேர்க்கறது இல்லை. ஆமாம், கார வடை இந்த அப்பத்துக்கும் உளுந்து சேர்க்க மாட்டாங்க. அப்பம் சுடுற பச்சரிசியை அரைச்சிட்டு டீ கடையிலாம் அப்பம் போடுறாங்கல்ல, அதெல்லாம் உளுந்து சேர்க்க மாட்டாங்க. அது கொஞ்சம் ஹார்டாக தானே இருக்கும். வெல்லம் சேர்ப்பாங்க, உளுந்து சேர்க்க மாட்டாங்க, ஹார்டாக தான் இருக்கும். இப்படி கிளம்பி வரணும், எப்பயும் இப்படி கிளம்பி வரணும். பூரி மாரியே கிளம்பி வந்தால் பக்குவம் சரின்னு அர்த்தம். உருண்டையா ரவுண்டா. ஆமாம், அதில் ஒட்டக்கூடாது சட்டி. ஆமாம், சட்டியில் ஒட்டக்கூடாது. ஆமாம், ஒட்டலை பார்த்தியா? இந்த சட்டி தான் இது எக்ஸ்பர்ட் பணியாரத்துக்கலாம். அந்த இன்னொரு புது சட்டி வச்சுருக்கீங்க, அதுலாம் சரியாக வராது, அகலமாக வருது. இந்த மாதிரி சட்டி தான் பணியாரத்துக்குலாம் சரியாக வருது. அது அகலமாக வரும் பணியாரம். இதே கரண்டியில் இப்படியே ஊத்துறேன் பாரு, அதில் அது அகலமாக வரும் பணியாரம். ரொம்ப அப்படி தோசை மாதிரி வரும். இது வந்து சட்டியோட அகலம் இல்லை, சட்டியோட வாங்க அது தூர் கொஞ்சம் உருண்டாப்புல இருக்குண்ணே, அதனால சட்டியை பொறுத்து இருக்கு பலகாரம் வர்றது. சரி, நம்ம எத்தனோண்டு சட்டியில் ஊற்றிடுறோம். இப்போ வந்து கல்யாணக்கார விட இப்போ படப்புக்கார விடலாம். அதுக்கு வந்து இரும்பு சட்டி வச்சிருப்பாரு, பணியாரத்துக்குன்னே இரும்பு சட்டி இரும்புல வச்சிருப்பாரு.
அதில் ஒரே நடையிலே 10-15 இல்லை பணியாரம் அப்படி ஊற்ற முடியாது. பணியாரம் ஒன்னொன்னாதே ஊற்றி எடுக்கணும். ஒன்னொன்னா வடை மாதிரிலாம் ஒன்னொன்னாதே ஊற்றி எடுக்கணும் எங்கேயா இருந்தாலும். பணியாரம் 2-3 ஒன்றாவெல்லாம் எப்படியும் ஊற்றவே முடியாது யாராக இருந்தாலும். இப்போ இது படப்பு விடுனாலும் ஒன்னொன்னா ஒன்னொன்னாதே ஊற்றி எடுக்கணும். அதுக்கு ஸ்பெஷலாக ஒரு ஆள் போட்டுருவாங்க. அடுப்பை கொடுத்து ஸ்பெஷலாக ஒரு ஆள் போட்டுருவாங்க பணியாரம்னா. அவருக்கு வேலையே அதை ஊற்றி ஊற்றி எடுத்து. ஆமாம், அது ஒன்றுதான் வேலை அவங்களுக்கு. பணியாரம் வந்து இப்படி 4-5 தான் அவெல்லாம் எடுக்க முடியாது. போதுமானு பார்த்து 3-3 6 இருக்குது. நீ சாப்பிடுவியா? நான் 2 தான் சாப்பிடுவேன். போதுமா? இன்னும் கொஞ்சம் ஊற்றுவா? போதும், நிறுத்திடுவா. நிறுத்தியாது. அப்புறம் வேணா இந்த மாவு தோசைக்கு ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாவோட நம்ம இட்லி மாவு அது கலந்து தோசை ஊற்றிக்கலாம். ஒன்று கெட்டு போகாது, அப்படியே தான் இருக்கும். இது சாமிக்கு 2 வச்சு கும்பிட்டு இங்கே வேறு எப்படி இருக்குங்க, சூப்பராக இருக்கு பாரு. அழகாக அடுக்க வேண்டும். அழகாக அடுக்க வேண்டும். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது பணியாரம். வெள்ளை பணியாரம் வள்ளிக்கு நம்ம ரெடி பண்ணது. வெள்ளை பணியாரம் ரெடி பண்ணது சாமிக்கு கொண்டாந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி. நெய்வேத்தியம் இது சாமிகிட்டேருந்து வரும்போது கொஞ்சம் பிச்சு கிச்சலாம் வைக்க வேண்டாம் மம்மி? அப்படின்னா சும்மா வச்சுட்டு சாமி கும்பிட்டா. சாமிக்கு எடுத்து பிள்ளையாருக்கு எடுத்து 2 வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுக்கு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்மளும் 2 எடுத்து வச்சுட்டு பண்ணோம்னா பலகாரம் நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். ஹலோ வலிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் இரவு நேர வணக்கம். சனிக்கிழமை எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். நல்லா இருப்பீங்க. நைட்டு தோசை குழம்பு சுட வைக்கணும். புளிக்குழம்பு சுட வைக்கணும். அது ஏன் பேர் புளிக்குழம்பு? புளி போட்டு வச்சாங்களையா? ஆமாம், புளி போட்டு வைக்கிறதுனால புளிக்குழம்பு. நிறைய பேருக்கு சாம்பாரை விட புளிக்குழம்பு தான் பிடிக்கும். என்ன உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு சாம்பார், அப்புறம் மோர் குழம்பு. மோர் குழம்பு ருசியே இருக்காது. என்ன நீ? மோர் குழம்பு. மோர் குழம்புலாம் ருசியே இருக்கும். மஞ்சள் கலரில் இருக்கும்ல? மஞ்சள் கலரில் இருக்காது, சப்புன்னு இருக்கும். மோர் குழம்புலாம் அந்த ஒரு கொஞ்சோண்டு கரண்டியில் ஊற்றி சாப்பிடலாம், அவ்வளோதான். அதிகமாக சாப்பிட முடியாது. அப்புறம் ஏதாவது குருமா? குருமா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுவுமே எதுவுமே சாம்பார் புளிக்குழம்புக்கு அடுத்தது. புளிக்குழம்பு வத்த குழம்பெல்லாம் நல்லா இருக்கும். வத்த குழம்பு ஒரு கடையில் டேஸ்ட்டாக வைப்பாங்க. இந்த மீல்ஸுக்கு வைக்கிறாங்க என்ன, அது ஒரு கடை. நான் அந்த நீங்கள் இல்லை அதை போது சாஸ்தா இல்லைன்னு இது அவன் அங்கே போயிட்டு இருக்கல ஒரு நேரம். இந்த ஐயர் விட்டுதான் நல்லா வைப்பாரு. ஐயர் விட்டுதான் சூப்பர். வத்த குழம்புல புளி அதிகமாக ஊற்றுனா டேஸ்ட் கூட வருமோ? இல்லை, வத்த குழம்பு இது நீ எண்ணெயிலே வறுத்துட்டு போடுவாங்க. எண்ணெயிலே நல்ல வத்தலை நல்லா வறுத்துட்டு போடுவாங்க. அதனால நல்லா இருக்கும் வத்த குழம்பு. வள்ளிக்கு நம்மக்கு வத்த குழம்பு வைக்க தெரியுமா? வத்த குழம்பெல்லாம் வைக்க தெரியுமா? எடுத்துட்டு இருந்துச்சு. வாழ்க்கையில் நம்ம எதுக்கும் முயற்சி பண்ணோம்னு வச்சுக்க, அது முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எப்பயோ ஒரு நாள் அது நமக்கு வெற்றி ஆகும். அது ஒரு தத்துவம். எதுவும் தேடுனா கிடைக்காம இருக்காது, அதே மாதிரி தான். ஆனால் தேடுறதுக்கு கஷ்டப்பட்டோம்னா முடியாது. வாழ்க்கையில ஜெயிக்காதவங்க அப்படின்னா ஜெயிக்கலைன்னாக்கா அவங்களுடைய தேடல் சரியில்லைன்னு அர்த்தம். முயற்சி பண்ணா எதுவும் நடக்காது இல்லை.
இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நடக்கும். ம் அப்படிதான் வாழ்க்கையில ஜெயிச்சவங்கெல்லாம் ஜெயிச்சிருக்காரு. ம் விடாமுயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ம் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்றாங்க பத்தியா? ம் சொல்றாங்களா இல்லையா? ஆமாம் சொல்கிறாங்க. அதுதான் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. ம் உங்களுக்கு நம்ம அந்த மாதிரி என்ன விடாமுயற்சி பண்ணியிருக்கீங்க? இன்னைக்கு வாழ்க்கையில் நான் இந்த அளவு இருக்கிறதே என்னுடைய முயற்சினால தான். இல்லை எனக்கு உங்களை மாதிரி நான் அசந்திருந்தேன்னா யாரும் உங்களையும் வளர்த்துக்க முடியாது. ம் இன்னைக்கு நம்ம இந்த லெவலுக்கு வந்திருக்க முடியாது. நானும் நேரம் இது போயிருக்கணும், நீங்களும் இதாக இருக்கணும். நீங்கள் அத்தையிட்ட போய் இருந்துட்டு ஏதோ ஒரு இதை பண்ணிக்கிட்டு அப்படி இப்படி இருக்கணும். விடாமுயற்சி தான். அப்போ எனக்கு மனசில் தெம்பு இருந்துச்சு, உடம்புலையும் தெம்பு இருந்துச்சு. இப்போலாம் இல்லை. அதனால இனிமேல் நம்ம காலம் முடிஞ்சிருச்சு. நீ பிள்ளைய காலம் தான், பிள்ளைகளை எதிர்பார்த்துருக்கிற காலம் தான் இனிமேல். அதனால தான் எல்லாத்தையும் ஒடுக்கிட்டு உட்காந்துருக்கோம். இனிமேல் பிள்ளைய தான் எல்லாருக்கும். அதுக்கு தான் பிள்ளைய ஒரு வயசு வரைக்கும் தான் நம்ம பண்ண முடியும். அதுக்கப்புறம் பிள்ளைய தான். அதுக்கு தான் பிள்ளைய நல்ல பிள்ளையெல்லாம் வேண்டியிருது. கெட்ட பிள்ளைல இருந்தால் கொடுத்துட்டு மாற்றிடுவீங்க. கெட்ட பிள்ளையெல்லாம் இருந்தால் ஒன்றுக்குள்ள ஆயிடல. எல்லாரும் போக வேண்டியதான் ஒன்றா பரலோகம். கொடுத்துட்டு மாத்திரா இருந்தால் மாற்றிடுவீங்க. கொடுத்துட்டு மாற்றவெல்லாம் முடியாது. எல்லாரும் எக்ஸ்சேஞ்சு மேலே கடல் கொடுத்தா யூஸ் பண்ணிக்குவீங்களா? இந்த இதில் ராம்கி ஒரு படத்தில், பழைய படத்தில் விஸ்வநாத ராமமூர்த்தியா அந்த படத்தில் குழந்தைய மாற்றிடுவாங்களே. ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் குழந்தைய மாற்றிடுவாங்க. அப்புறம் ஏதோ ஒரு படத்தில் பிரபு வந்து கூடு விட்டு கூடு பாய்வான்ல. ஆமாம் பிரபு. ஆமாம், நான் நம்ம விட்டு டிவியில தான் பார்த்துருக்கேன். கூடு விட்டு கூடு பாய்வேன். அந்த தாந்திரிகம்லாம் இருக்கா மாமி? தெரியல, அதெல்லாம் தெரியல. அதெல்லாம் எனக்கும் தெரியல. வழியும் நம்ம இந்த மாவில் எதுவும் மிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லை பியூர் மாவா? இல்லை, அந்த பனியார் மாவு கொஞ்சம் மிஞ்சினது அதோட சேர்த்துட்டேன். பனியார் தோசை ரொம்ப வலிக்கிட்டு வர மாதிரி வருது. இல்லை, தோசைக்கு நல்லா தான் இருக்கும். வெறும் பச்சரிசியும் உளுந்து போட்டு தோசை ஊற்றுறாது தானே. நான் இப்போ அந்த இட்லி மாவையும் கலந்துருக்கேன். நான் அது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சு. வெறும் இட்லி அரிசி மட்டும். இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கு. பச்சரிசியே உனக்கு ரஃப் அண்ட் டஃப்பாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ரெண்டுமே ஒரு இதுலேருந்து தானே வருதுன்னு சொன்னீங்க எனக்கு. இல்லை, பச்சரிசி வந்து வேக வைக்காம, நெல்லை வந்து வேக வைக்காம வர்றது பச்சரிசி. நெல்லை வந்து வேக வச்சு அதை நெல்லை அவிய வைப்பாங்க. அவிய வச்சு மிஷினில் அரைச்சி வர்றது புழுங்கரிசி. ஒரே நெல்லு தான். ஆமாம், நெல் ஒரே நெல்லு தான். நம்ம கருது இருக்கிறதெல்லாம் ஒரே நெல்லு தான். ஆனால் பச்சரிசி வந்து வேக வைக்கல நெல்லை. இது வேக வச்சு அவிச்சு மிஷினில் அரைச்சி வர்றது புழுங்கரிசி. குழம்புக்கு அடுப்பு என்ன எறிட்டுமா? அது இன்னும் இல்லை, கொதிக்கல. வழிக்கு நம்ம இன்னைக்கு டே எப்படி போச்சு? இன்னைக்கு டே ரொம்ப இதுவாக போச்சு, போராக போச்சு. ஏன், என்னாச்சு? நீ இருந்தனா தம்பி என்ன ஏன் உங்களால் சுதந்திரமாக தூங்க முடியலையா? அதுதானே. இன்னைக்கு நான் முன்னாடி செடிக்கெல்லாம் தண்ணி விட்டேன். நீ பின்னாடிக்கெல்லாம் விட்ட. வேறு மதியம் என்ன சாப்பிட்டீங்க? மதியம் அதே முட்டை ஆம்லெட்டு, கத்திரிக்காய் புளிக்குழம்பு. இன்னைக்கு ஒன்றும் நல்லா படலை ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடெல்லாம் ஒன்றும் வழி இல்லை. அது வழி இல்லைன்னு தெரிஞ்சே பண்ணீங்களா அப்படி? ஆமாம், ஒரு நாள் அப்படிதான். எல்லா நாளும் 5 விழுகக்கூடாது. ஒரு நாள். இன்னைக்கு சாப்பாடே வழி இல்லை ஒழுங்கா. ஏதோ சாப்பிட்டோம், அவ்வளோதான். நாளைக்கு மட்டன் எடுக்குமா வேண்டாமா? ஆமாம், எடுக்கணும். எடுக்க முடியாது. ஏன்? ஒய் 1ஆம் தேதிக்கு மேலே எடுக்குமா? ஏன்னா சிக்கன் வேணாடி, எனக்கு சிக்கன் பிடிக்காது. ஏன் உங்களுக்கு? நீங்கள் ஸ்பெஷல் சைல்டா? அப்போ எனக்கு பிடிக்காது, எனக்கு சிக்கன்லாம்.
ம் அதனால பள்ளிப்பாளையம் சிக்கனுங்கிறாங்க, என்னென்னவோ சொல்றாரு. அதுக்கு அவ்வளவு நாக்க தட்டிட்டு சாப்பிட்றாரு. எனக்கு என்னமோ அதெல்லாம் ருசியா தெரியல. வரமிளகாய் பிச்சு போட்டு வெங்காயத்தை போட்டு பள்ளிப்பாளையம் சிக்கன் நல்லா தான் இருக்குமா? நீ சாப்பிட்ருக்கிய? பள்ளிப்பாளையம் சிக்கன். இவர் ஸ்டாலின் இங்கே போயிருக்கார் போல. எங்கே? இது திருநெல்வேலியில் இருக்குன்னா இருட்டுக்கடை அல்வா. ஓ, அது சொன்னாங்க. இருட்டுக்கடை அல்வா வந்து சுவைத்தார் முதல்வர் அப்படி. அவரெல்லாம் சாப்பிடுவார். முடியல சுவைக்கிறதுனா என்ன, ஒரு வாய் எடுத்து வைப்பாரு, அது கூட தப்பா உலகத்தில்? அதுக்காக என்ன சுவைக்கிறதுனா என்ன, ஒரு அண்டா கிண்டி கொடுங்க நான் சாப்பிட்டு போறேன்னு சொல்லுவாரு. ஒரு வாய் எடுத்து வைப்பாரு வாவான். அதுக்குள்ளேயும் ஒரு சிலர் உனக்கு சுகருன்னு அடாடா வைக்கவே இல்லைங்க என்ன வாயில். அந்த மாதிரி நோய் வந்ததும் போதும் அதை பப்ளிசிட்டி பண்ணி நோயின்னு சொல்லி. ஆனால் சுகர் இருக்கவங்க நிறைய பேர் சர்க்கரை போட்டு தான் குடிக்கிறாங்க. சுகர் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது கிடையாது. அந்த காலத்துல சுகர் சேர்த்துக்க மாட்டேனாங்க. இப்ப சுகர் இருக்கவங்க இன்சுலின் போடுறவங்க கூட நல்லா காஃபில ஜீனி போட்டு தான் குடிக்கிறாங்க, ஸ்வீட் எல்லாம் சாப்பிடுறாங்க. அது என்ன, அது எப்படி தெரியல. கண்ட்ரோல் வச்சு பாலா இருக்கும். இதெல்லாம் சாப்பிட்றதே கண்ட்ரோலா? நாங்கள் அன்றைக்கி பேசிகிட்டு வந்தோம். இது பேக்கரி மகாராஜ் பேக்கரி புதுக்கோட்டையில் மட்டும் தானே வச்சுருக்கேன், வேறு ஊர்களில் வைக்கல பாருங்க அவங்க. அது ஏன் தெரியல. அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண. காரைக்குடியில் இருக்கும் பேக்கரி மகாராஜா. காரைக்குடியில் இருக்கு பேக்கரி மகாராஜா, காரைக்குடியில் இருக்கு. நாங்கள் புதுக்கோட்டையில் மட்டும்தான் இருக்கு எனக்கு. இல்லை காரைக்குடியில் இருக்கு. இவங்களே தானா தெரியல. ஆனால் பேக்கரி மகாராஜான்னு இருக்கு காரைக்குடியில். ஆனால் பிஜி நாயுடெல்லாம் எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்கண்ணா. பிஜி நாயுடு அது வெறும் நெய்யிலே செய்வாங்க, நல்லா இருக்கும். வெறும் நெய்யில் அப்புறம் பலகாரம்னா நெய் தான் நிறைய பேர் வாங்குறாங்க. தீபாவளிக்கெல்லாம் அதுக்கு தான் கூட்டமாக இருக்கும். பிஜி நாயுடு க்யூவில் நிற்பாங்க, எல்லாரும் வாங்கிட்டு போக. பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ். வள்ளிகன் அம்மாவுக்கு ஸ்வீட்ஸ் எது பிடிக்கும்? எனக்கு ஸ்வீட்ஸில் அப்பெல்லாம் குலோப்ஜான் ரொம்ப பிடிக்கும், லட்டு பிடிக்கும், குலோப்ஜான் பிடிக்கும், ஜாங்கிரி பிடிக்கும், இதெல்லாம் பிடிக்கும். எவ்வளோ சாப்பிடுவீங்க? அப்பயும் ஒன்று தான் சாப்பிடுவேன், அதுக்கு மேலே சாப்பிட மாட்டேன். ஒன்று பிடிக்கும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவீங்களா? குலோப்ஜான் வேணா வீட்டில் போடுறதுனால கொஞ்சம் கூட சாப்பிடுவேன், மற்றபடியெல்லாம் சாப்பிட மாட்டேன். தீபாவளிக்கு வடை, பணியாரம், இட்லி, அப்புறம் அது என்னமோ உள்ள பண்ணுவாங்க மாயா, அது என்ன கட்லெட்டு செய்வாங்க, இதெல்லாம் செய்வாங்க. நீங்கள் நம்மளாம் இப்போ தீபாவளி என்னென்ன தீபாவளிக்கு வடை பணியாரம் குலோப்ஜாமுன் போடுறோம். முதல்ல தான் குலோப்ஜாமுன் இல்லை, அப்போ குலோப்ஜாமுன் இல்லை. குலோப்ஜாமுக்கு பதில் கட்லெட்டு, அப்புறம் ஸ்வீட்டு கந்தரப்பம் சுடுவாங்க. கொஞ்சம் பச்சரிசி, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் உளுந்து, திருண்டு உளுந்து போட்டு கந்தரப்பத்துக்கு ஊற வச்சுட்டு ஆட்டிட்டு, கந்தரப்பம் சுட போகையில் தேங்காய் கொஞ்சம் திருவி போட்டு சுட்டா நல்லா இருக்கும் டேஸ்டா. கந்தரப்பம் சுடுவாங்க. கந்தரப்பங்கிறது இனிப்பு தானே? ஆமாம், இனிப்பு தான், இனிப்பு பணியாரம். ஆனால் இப்போ கடையில் சுடுறதெல்லாம் அந்த மாதிரி இல்லைல்ல? இது வந்து கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்குது, அது பூப்புவாக இருக்கும். கந்தரப்பங்கிறது உளுந்து போடுருவாள்ல, அதனால பூப்புவாக இருக்கும் கொஞ்சம், நல்லா இருக்கும். ரோட்டு பக்கோடாலாம் சுடுவாங்க. ரோட்டு பக்கோடாவெல்லாம் முன்னாடியே போட்டு வச்சாதே. முறுக்கெல்லாம் புளிஞ்சு வச்சிருவாங்க முன்னாடியே, ஒரு வாரம் முன்னாடியே முறுக்கு, அதிரசம் இதெல்லாம் பண்ணி வச்சிருவாங்க. தீபாவளி அன்னைக்கு செய்யறது இதை. காலையில் குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு
ம் சாப்பிடுவோம். சாப்பிட்டு அன்னைக்கு மத்தியானம் நாங்கள் ஆயா வீட்டுல எல்லாம் சமைக்க மாட்டாங்க. இப்போதான் மட்டன் எடுத்து குழம்பு வைக்கிறாங்க எல்லாரும். ம் அப்போ எல்லாம் மட்டன்லாம் எடுத்து குழம்பு வைக்க மாட்டாங்க. அம்மாவாசை இல்லைனாலும் ம் ஒரு அதுக்கப்புறம் படுத்து தூங்கிடுவாங்க. சாப்பிட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டே படுத்து தூங்கிடுவாங்க. தூங்கினா டயர்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எப்போ எந்திரிச்சு பசிக்குதோ அப்போ திருப்பி பலகாரத்தை எடுத்து வச்சு சாப்பிட்டு 3 மணி 4 மணிக்கு பலகாரத்தை எடுத்து வச்சு சாப்பிட்டு காப்பியை போட்டு குடிச்சிட்டு இருக்கிறது. அப்புறம் நைட்டு தோசை ஊற்றி சாம்பார் கிம்பார் வச்சு சாப்பிட்டுக்கிறது. அப்படிதான். அப்போல்லாம் அது ஒரு மாதிரி கமிட்மெண்ட் மாதிரி இருந்துச்சு. ஆமாம். இப்போ வந்து எல்லாத்துக்கும் மட்டன்ப்பா. மட்டன் சிக்கன் அப்பா இலையில அப்படி பரப்பி வச்சிடுறாரு. ஆனால் நம்மள மட்டன் போட மாட்டாங்க கல்யாணத்தன்னைக்கு. நம்மள கல்யாணத்தன்னைக்கு மட்டன் போட மாட்டார். சைவ சாப்பாடு தான். ஆனால் வெரைட்டி நிறைய இருக்கும். சைவ சாப்பாடு தான். ஆனால் வெரைட்டி நிறைய இருக்கும். ஐஸ்கிரீமு, பழப்பாயசம், அப்புறம் இந்த பழமெல்லாம் நறுக்கி வச்சு அது கொடுப்பாங்க வர ஃப்ரெண்டில். பழம் அது என்ன, அதுக்கு என்னமோ சொல்லுவாங்க. இந்த இது மாதிரி சாலட்டு ஐஸ்கிரீம்லாம் நல்ல ஐஸ்கிரீமாக தானே இருக்கு இப்போ. அப்புறம் பாக்கு டிசைனாக பாக்கு. ஆமாம். பீடா கொஞ்சம் ரிச்சானவங்கன்னா பீடா அது இதுன்னு வச்சுப்பாங்க. சாப்பாடுன்னா நம்ம ஆளுக்கு சூப்பர் சாப்பாடு. காலையிலைக்கும் வெரைட்டி நிறைய இருக்கான். அல்வா ஒரு 7 பலாரம். சாதாரண விட்டுனா 7 பலாரம் 9 பலாரம். இன்னும் ரிச்சுனாக்கா என்ன இதெல்லாம் வைப்பாங்க. நீ சொன்னி மசாலா தோசை, கவனரிசி அதெல்லாம் எக்ஸ்ட்ரா வைப்பாங்க. மசாலா தோசை, கவனரிசி, இன்னும் என்னென்னலாம் வைப்பாங்க. சீயம் எக்ஸ்ட்ரா வைப்பாங்க காலைக்கு. நைட்டுக்கு முட்டை பரோட்டாவெல்லாம் வைப்பாங்க. ஒரு சில வீட்டில் பெரிய பணக்கார வீடுகளெல்லாம் முட்டை பரோட்டா. அங்கேயும் ஐஸ்கிரீம் இருக்கும். ஏன்னா வேற இடத்துக்கு வந்துடுவோம் மாப்பிள்ளை வீட்டுக்கு. ஆமாம். மாப்பிள்ளை வீட்டு அந்த ஒரு விருந்து தான் அவங்க பண்ணுறது. நைட்டு மட்டும்தான். அதனால அவங்களுடைய இதை காட்டிக்க வேண்டி என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுவாங்க. அவங்க பந்தா பண்ணிக்கிறது. எப்படியாவது சாப்பாடை திருப்தியாக போட்டு அனுப்பணும். ஆமாம். வயிறு அம்பிடும். அப்பதான் வாழ்த்துவாங்க. ஆமாம். சாப்பாடு உண்மையாவே நல்லா பண்ணணும் கல்யாணத்துக்குலாம். அப்பதான் பொண்ணு மாப்பிள்ளையுமே நல்லா இருப்பாங்க. அது ஒரு சாஸ்திரம். சாப்பாடு ஏனதானு போட்டா பொண்ணு அந்த வாழ்க்கையே, அந்த பொண்ணு மாப்பிள்ளையோட வாழ்க்கையே ஏதோ மாதிரி ஆயிடுது. அதை நான் கண் கூட பார்த்தது. சாப்பாடு நல்லா போடணும். வாரவங்களுக்கு வாழ்த்துறது மாதிரி. ஒரு 10 பேர் கொடுத்தாலும் திருப்தியாக கொடுக்கணும். ஆமாம். நல்ல சாப்பாடாக கொடுக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் பசி இன்றியமையாதாயிடுச்சு. ரெண்டாவது பொண்ணு மாப்பிள்ளையுமே அப்படி சாப்பாடு போடாத பொண்ணு மாப்பிள்ளை வீடெல்லாம் அவங்க கடைசி டைவர்ஸில் வந்து நிற்கிது. பிரச்சனையில தான் வந்து நிற்கிது. சாப்பாடு நல்லா போடுற வீட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் நல்லா வாழுது. நல்ல வாழ்க்கையா இருக்கு. புள்ள பிறகுறது மறு வருஷமே. அதை நான் பார்த்துருக்கேன். கண் கூட பார்த்த உண்மை அதெல்லாம். சாப்பாடு நல்லா போடணும். அதுக்கு நம்ம சமையல்காரனை கூப்பிட்டு சமைக்கிறது பெஸ்ட்டா இல்லை ஹோட்டல்லே சொல்லிடுறது பெஸ்ட்டா? இதுலேயே இல்லை, இப்போதான் இதானே கேட்ரிங் தானே. கேட்ரிங்லேயே சொல்லிடலாம். கேட்ரிங்கும் கொஞ்சம் கொண்டாந்தாலும் நல்லாதான் கொண்டாடுறாங்க. இப்போ யார் சமையல்காரன் கூப்பிட்டு பண்ணுறா? அந்த காலம் மாதிரிலாம் கிடையாது. அன்னைக்கெல்லாம் கல்யாணம்னாக்க சமயக்காரங்க வந்து நான் வர்றேன் தம்பி கல்யாணத்துக்குன்னு ஒரு மாதம் முன்னாடியே வந்து நம்மள்கிட்ட இது வாங்கிட்டு போயிடுவாங்க. நான் பண்ணுறேன் உங்க வீட்டு கல்யாணத்துக்கு சமையல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அட்வான்ஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து சமையல்காரெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போதான் கேட்ரிங். அதனால யார் வீட்டுக்கும் யாரும் வர்றதில்லை. உங்க கல்யாணத்துக்குலாம் அப்படிதான் வந்து எங்க கல்யாணத்துக்குலாம் சிப்பண்ணன்னு ஒருத்தர் வந்தார் சமயக்காரன்னு. அவர் தான் எனக்கும் சேகரனுக்கும் அவர் தான் சிப்பண்ணன்னு. அவர் கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து சம்பாரு. ஆமாம்.
அழகப்பனுக்கெல்லாம் செல்லையானன்னு ஒருத்தர் வந்தார், அவர் பண்ணார். இப்போ அப்படி கான்ட்ராக்டே கிடையாது ஒரு இப்போ யார் வீட்டுக்கும் வந்து கேட்கறது இல்லை. இப்போ சாதாரணத்துக்குமே இது சொல்லி அவங்க பண்ணுறவங்கள்ட்ட மிஸ்லிங்ஸில் சொல்லி தானே வாங்குறாங்க. சின்ன மாதிரி தான் வாங்கலாம், பெரிய ஃபங்க்ஷனுக்குலாம் பெரிய இதுக்கெல்லாம் கேட்ரிங் காரைக்குடியிலேருந்து அப்படி இப்படி சொல்லி தானே வாங்குறாங்க. காரைக்குடியெல்லாம் நல்ல கேட்ரிங் நல்லா அவங்க தான் பசங்க வச்சுருக்காங்க, பரிமாறுறதுக்கு கொண்டாந்துடுறாங்க, பரிமாறிடுறாங்க, எல்லாமே பண்ணிடுறாங்க. பொருள் ஆனால் நம்ம கொடுக்கணுமா இல்லை அவங்களே? இல்லை பணம் தான் மொத்தமாக பேசிக்கிறது. ஒரு இலைக்கு இவ்வளவுன்னு, ஒரு இலைக்கு இவ்வளவுன்னு பேசிக்கிறது. அது மாதிரி பண்ணிட்டா வேலை மிச்சம். ஆமாம், மற்ற வேலைகள்லாம் பார்க்க வேண்டாம். இது என்ன, நீங்கள் சமையல் ஆள் கூப்பிட்டு வச்சிங்கன்னா பாக்குக்கு அவனுக்கு சொல்லணும், காய்கறிக்கு தனியாக சொல்லணும், சமையல்காரனை வரணும், காய்கறி நறுக்கிறதுக்கு அக்காங்க வேணும். நம்மளையுமே இப்போ கேட்ரிங் தான் எல்லாருமே, ராஜுவெல்லாம் கேட்ரிங் தான். பிரேப்பரேஷனுக்கு தான் நம்ம போயிருந்தோம்ல ராஜு, கடியாப்பட்டி தானே, கடியாப்பட்டி. ஆமாம், அவர் டாக்டர், தில்லை நகரில் டாக்டராக இருக்காப்புல, இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டு. ராஜுமா? ராஜு இஎன்டி தான், புதுக்கோட்டையில் தான் நம்மால் ஐயப்பன்குமார். ചോദിച്ചു മേന്ത് இஎன்டி படித்தா நல்ல வேல்யூ. ஆமாம், அதுவுமே ஒரு சிலருக்கு தான் ஓடுது. எதுவுமே நம்ம திறமை இருந்தால் இப்போ சொந்த திறமையும் கொஞ்சம் வேணும். படித்த படிப்பு மட்டும் பத்தாது, நம்மளுக்குள்ளேயும் மற்ற திறமையெல்லாம் வேணும். ஒரு ஞாபகம் வச்சுக்கணும், அதெல்லாம் வேணும். படித்த படிப்பு நமக்கு என்னமோ சொல்கிறாங்கல்ல, ஏட்டு சொற்கா எதுக்கும் உதவாதுன்னு, அந்த மாதிரி படித்த படிப்பெல்லாம் எதுக்கும் உதவாது. நம்மளுடைய புத்தி தான் மெயின். அது நல்லா இருந்து மேலே படித்தோம்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. நம்ம இங்கே வேலை பார்க்குறது பெஸ்ட்டா இல்லை வெளிநாடுக்கு போகிறது பெஸ்ட்டா? வெளிநாடு இங்கே படித்தவங்க இங்கே வேலை பார்க்கலாம், படிக்காதவங்க வெளிநாடு போகணும். அதான் என்னை கேட்டேன். படித்தவங்க இங்கே வேலை பார்க்கலாம், ஏதோ ஓரளவு சம்பளம் கிடைக்கும். படிக்காதவங்க வெளிநாடு போகணும், அப்போதான். அப்புறம் இங்கே செலவு போட்டு இங்கே படித்து அப்புறம் திருப்பி வெளிநாட்டில் போய் இது படித்ததுக்குள்ள பாசெல்லாம் வாங்கணும்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கு ரேட்டும் கூட. படித்ததுக்கு நீ இது வாங்கி போகணும்னா அதுக்கு தனியே காசு போகிறதுக்கு, அதுக்கு கூட. இப்போ நாங்கள் எம்இ எல்லாம் படிச்சிருக்கோம்னா எம்இ வேலையே நீ பார்க்கணும்னு போனீங்கன்னா அதுக்கு ரேட்டு கூட. ப்ரொஃபஸர் வேலையே நீ பார்க்கணும்னு போனீங்கன்னா அதுக்கு. இப்போ நீ காலேஜுக்கு அப்ளை பண்ணி அவங்க வர சொல்லி உன்னோட இதை வர சொல்லி அவங்க போட்டாங்கன்னா அதுக்கு கம்மியாக இருக்குமோன்னு தெரியல. அப்படிதான் வினிதா ஹவுஸ் கீப்பிங் அது புருஷன் போயிருக்காரு புரூனே நாட்டுக்கு. அவர் இங்கே இருந்தே அப்ளை பண்ணி அங்கே வர சொன்னனால போயிருக்காரு. அப்படி அதை விட்டுட்டு நம்ம படிப்புக்காக வேலை தேடி இங்கே போனோம்னாக்க, வேலை தேடியே போனோம்னாக்க காசு கூடாது. படித்த வேலையை பார்க்கணும்னு போனா. இல்லைன்னா இந்த பொண்ணு புருஷன் மாதிரி ஒர்க் பாஸ் போட்டு போனா கம்மி. படித்த பிள்ளையும் இங்கே வேலை பார்க்கலாம் என்னை கேட்டா. படிக்க திறமை இல்லாதவங்க, படிப்பு ஏறாதவங்க தான் வெளிநாடு போகணும். ஒரு சிலருக்கு படிப்பு என்னதான் படித்தாலும் ஏறாது, அப்படியும் இருக்கவங்க இருக்காது. அப்படி உள்ளவங்க தான் வெளிநாடு போகணும். வெளிநாடு போனால் தான் சம்பாதிக்கலாம், குடும்பம் நடத்தலாம், ஏதோ ஓரளவு காசு மிச்சம் பண்ணலாம். பிஸ்னஸ் பண்ணா பிஸ்னஸ் எல்லாம் அடிப்படையில் அப்பா பாட்டன் தாத்தா முன்னோர்கள் வச்சிருந்து அதை கண்டினியூ பண்ணால் ஓடும். புதுசாக இப்போ போய் பிஸ்னஸ்ன்னு வைக்கிறதுலாம் அவ்வளோ தூரம் சாத்தியப்படுமான்னு எனக்கு தோணல். அதெல்லாம் திருப்பி அது கொண்டாந்து சேர்க்கறதுக்குள்ளேயும் ரொம்ப கஷ்டம். அதில் நம்ம சம்பாதிச்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். பிஸ்னஸுமே
அது யூடியூபர்ஸ் பண்றது மாதிரி பண்ணலாம், அது ஈஸியா சம்பாதிச்சிடலாம். யூடியூபர்ஸ்ல பண்ற வர மிளகாத்தூள் இதெல்லாம் விற்கிறாரு வர ஓன் இது மாதிரி ஓன் இது மாதிரி நீங்க அவங்க போட்டு காசு போட்டு விட்டாதே இவங்க அனுப்புறாங்க பார்சல். அந்த மாதிரில பண்றாங்க. முதல்ல ஜிபேல காசு வந்துடும், ஜிபேல காசு வந்துடும், அதுக்கப்புறம் தான் இவங்க பார்சல் அனுப்புறாங்க. எல்லாருமே அப்படித்தான் பண்றாங்க. ஃபேமஸ் கிச்சன் எல்லாருமே அப்படித்தான் பண்றாங்க. அதனால அவங்களுக்கு லாஸ் ஆகிருக்க வழியில சாரி ஒரு அம்மா பண்ணுது, அந்த அம்மாவும் அப்படித்தான் பண்ணுது. நம்ம ஃபஸ்ட்டு காசு அனுப்பிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சி விட்றோம், அப்புறம் தான் அவங்க நமக்கு அனுப்புவாங்க. அதுல எல்லாம் லாஸ் ஆகிறதுக்கெல்லாம் வழியே இல்லை. நல்லா இருக்கும். ஆமாம், இது நம்ம கடையில் போய் கொடுத்தா கூட பார்த்துட்டு எடுக்க. ஆனால் அதுலேயும் ஒவ்வொரு பிள்ளையும் கொரியர் எங்களுக்கு வரலைங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுதுங்க. நீங்கள் போட்டு விட்டேங்கிறியே எங்களுக்கு கொரியர் வரல அப்படிங்குதுங்க. அது கொரியரில் போகிறதுல எதுவும் தப்பு இருக்குமோனுமோ? டிலே ஆகுமா? டிலே ஆகுது. பிஸ்னஸ்ல இது வேற பெட்டர். இந்த யூடியூப்ல வச்சு பிஸ்னஸ் பண்றது பெட்டர். மற்றபடி மளிகை கடைக்கு கடையை பிடிச்சி மளிகை கடை வச்சு அதுல எல்லாம் எந்த காலத்துல சம்பாதிக்கிறது? வாடிக்கையாளர் கஸ்டமர் பிடிக்கணும். ஆமா, கஸ்டமர் கூட வந்துருவாங்கன்னு வச்சுக்க. இருந்தாலும் கடை கேட்பாங்க 4 பேரு. சொந்தமா கடைன்னு வச்சோம்னா என்ன இப்பதான் கடை வச்சிருக்கேன், ஒரு கடை கொடுத்தா என்ன, அப்பதான் வியாபாரம் ஆகும் அப்படிம்பாங்க. நம்மள பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. சரின்னு கடை கொடுத்தோம்னா கடனை வாங்கிட்டு எங்கிட்ட திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. என்ன இந்த கொத்தனாருக்கு அது மாதிரிதான் ஆயிடுச்சு. அப்புறம் மளிகை கடை வச்சிருக்கேன், இந்த சண்டையா விட முடியும்? சண்டையெல்லாம் விட முடியாது. வந்தா வரலைன்னா அது செலவு கணக்கில் எழுதிட்டு காந்தி கணக்கில் எழுதிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அப்படிதான் ஆகும். மளிகை கடையெல்லாம் வைக்கிறதுலாம் ரிஸ்க். எந்த கடையுமே இதுல பண்ணலாம். ஃபேமஸ் கிச்சன், இந்த ஆர்கே ஃபேமிலி, டிஎஸ் ஃபேமிலி அவங்க எல்லாம் பண்றாங்க. அந்த மாதிரி பண்ணலாம். சத்து மாவு, ஏபிசி மால்ட்டு, மிளகாத்தூள், எல்லா தூளும் பண்றாப்ப ஒருத்தர். அதுலேயே பயங்கரமா சம்பாதிப்பாங்க. எல்லாம் ஆர்டர் போட்ட முடியுமா இருக்குது. அது ஆர்டர் புக் பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வச்சிருக்காங்க. ஆர்டர் இது பண்ணி அது பார்க்கறதுக்கு கம்ப்யூட்டர்ல. ஆமாம், ஒரு 4 ஆள் போட்டுக்க வேண்டியதுதானே. ஒரு ஆள் ஆர்டர் பார்க்கறதுக்கு, ஒரு ஆள் இதுக்கு. ஆமாம், அப்படி அதுக்கெல்லாம் ஆள் வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. நல்லா ஓடுது இதில் யூடியூப்ல. எந்த பிஸ்னஸ் பரவாயில்ல, வெளியில் மற்றபடி பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கஷ்டம்தான். அதுக்கு இப்போ தெரிஞ்சவங்க சொந்தக்கார ஏதோ கடை வச்சிருக்காங்களா, அவங்களோட போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அது தப்பு இல்லை. பார்ட்னர் மாதிரி இல்லை. பார்ட்னர் மாதிரி பண்ணால் அது பிரச்சனை வந்துடும். பார்ட்னர் மாதிரி இல்லை. சும்மா 4 பேரை வேலைக்கு வச்சிருக்காங்களா, சரி சொந்தக்காரனே எவனும் வேலைக்கு இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி போட்டுட்டு என்ன தப்பு பண்ணாலும் ஒரு வாட்டி சொல்லிட்டு என்னப்பா இப்படித்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு சரி எல்லாருக்கும் போட்ட சம்பளத்தை இவனுக்கும் போடுறோம் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணாங்கன்னா பரவாயில்ல. அது ஓரளவு ஓடும், லைஃப் லாங் ஓடும், காலம் ஃபுல்லாக ஓடும். சொந்தம்னா அனுசரிக்க தானே சொந்தம் வேண்டி கிடக்கு. ஆனால் இப்போ சொந்தமே ஆகாதுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. யார் சொந்தக்கார ஹெல்ப் பண்ணுறா? அந்த காலத்துல எல்லாம் மாமி மச்சான், இப்போ சின்னம்மா பெரியம்மா போயிருந்தாங்க சிங்கப்பூருக்கு. அவன் அப்பச்சியும் கூப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க சிங்கப்பூருக்கு, வாப்பான்னு. அப்பச்சி தான் எனக்கு சாப்பாடு விட யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தைரியம் இல்லாமல் ஒருத்தையும் போகலை. போயிருந்தாங்கன்னா இவங்களும் பிழைச்சிருப்பாங்க. யோசிச்சுக்கிட்டே இருந்ததுனாலதான் அவங்களுக்கு யாரோ இன்னுமே ஒரு பாஸ் கொடுக்கணுமா அங்கே. அது கொடுத்தா அவருக்கு இவங்களுக்கு அதுக்கு ஆள் இல்லை. அதுக்கு என்னமோ சொல்லுவாரு, விசாவை என்னமோ இல்லைன்னா அவங்களும் போயிருப்பாரு. சொந்தக்காரர்கிட்ட அண்டலாம் என்னை கேட்டால், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அவங்களும் வேணும்னு நினைக்கணும், நம்மளும் வேணும்னு நினைக்கணும், 2 பேரும் வேணும்னு நினைக்கணும். என்னைக்கு இருந்தாலும் ஒருத்தர் மூஞ்சியில் முடிச்சுக்கிறதுன்னு. நம்ம கையில் வெண்ணெய் வச்சுக்கிட்டு என்ன முத்துக்கோ இதுங்கிற மாதிரி தான் இருக்கு. கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு எது என்ன நெய்யை வச்சுக்கிட்டு வெண்ணெய் கலைஞ்ச கதைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில்.
கையில் நெய் இருக்கு, வெண்ணெய் இருக்கு, அதை உருக்கி நெய் பண்ணாம அதை விட்டுட்டு நெய் உனக்கிட்ட இருக்கா உனக்கிட்ட இருக்கா உனக்கிட்ட இருக்கான்னு கேட்பாங்க. என்ன அந்த கதையாக தான் இருக்கு. இந்த பாரு கருவேப்பிலை பற்றியா நல்லா புடிஞ்சிருச்சு. இப்படி சூடு இந்த நிலச்சூடுலேயே போட்டதுலேயே இதாகிடுச்சு. இது மிளகாத்தூள் அரைக்க ஃப்ரெண்ட்ஸ், மிளகாத்தூள் நாளைக்கு அரைக்கணும். அதுக்காக நைட்டுக்கு என்னன்னு பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ்? சுட சுட தோசை. இது பரங்கிக்காய் பிடிக்காது. இது சாதம் சாதம். இது புளிக்குழம்பு. எண்ணெயெல்லாம் நிறைய ஊற்றினேன் பாரு, எண்ணெய் மேலே நிற்கிது. புளிக்குழம்பு நல்ல வாசமாக தான் இருக்கு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நைட்டு டின்னர். நான் ரொம்ப வெள்ளம் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். நாங்கள் வெரைட்டியெல்லாம் சாப்பிட மாட்டோம், இந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். எங்கள் சாப்பிட்ற சாப்பாடை தான் உங்களுக்கு காட்டுறோம். வாசம் சூப்பராக இருக்குல்ல? என்ன எண்ணெயே காணதில்ல, எல்லா எண்ணெயும் ஊற்றிட்டியா? ஆமாம், கோயிலில் விளக்கு போட்டது தானே. ஆக எண்ணெய் கொண்டு வரணுமே. 4 விளக்கு போட்டேன். அன்னைக்கா? ஃபர்ஸ்ட் நாள். இன்னைக்கு? இன்னைக்குலாம் இல்லை, இன்னைக்கு யாரும் இல்லை. அன்னைக்கு நான் விளக்கு ஏற்றினதெல்லாம் கும்பிட்டுட்டு போனா. ஃபர்ஸ்ட் நாள் விளக்கு ஏற்று. நீ ஏத்துறது கும்பிட்டு போறாள, ரொம்ப பொறுமையா சாலிகள்னு. உனக்கு ஒன்றும் ஐடியா சொல்லலையா? என்ன ஐடியா? எப்ப வேற தீப்பெட்டி வாங்கி ஏத்து. வேற தீப்பெட்டி எங்க பக்கத்துல மளிகை கடையில வாங்கல. அங்கதான் இருக்கேன் மளிகை கடை. போய் வாங்கிட்டு வந்தெல்லாம் ஏற்றவெல்லாம் இந்த ஏற்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். விளக்கு திரியை அங்கே எடுத்து போட வேண்டும். அது கொஞ்சம் தானே மீதி அப்படியே தான் இருக்குண்ணே. ஆமாம், திரி அப்படியே தான் இருக்கும். எண்ணெயில தான் எரியுது. திரி சும்மா தொட்டு காட்டுறது, அப்படி எரியிருக்கு காட்டுறது. திரி எரியாது, திரி எரியவும் கூடாது. ஆனால் நின்று எரியும் போல. அதாவது அதுக்கு எரியறதுக்கு ஒரு இதுவா இருக்குது திரி எண்ணெய். புரியுதா? தூண்டுகோல் மாதிரி. இந்த திரி ஃபுல்லா எரியக்கூடாது. ஒவ்வொரு நாளைக்கு திரி ஃபுல்லா எரியும். எண்ணெய் இல்லைன்னா வச்சுக்க, எண்ணெய் இதுல தீர்ந்து போச்சுன்னா திரியோட எரிச்சுக்கிட்டே வந்துடும். எண்ணெய் அதுல இருந்தா திரியோட எரியாது. ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, இன்னைக்கு இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம், வீலாக முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களையும் ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கும் ஆதரவு கொடுத்துடுங்க. எங்களுக்கும் வியூஸ் ஏறி வரணும். வியூஸ் வரவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ்.